ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒரு ஹாபிட் நம்ம லைஃப்ல நம்மள எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லவா? ஹாய் மக்களே, என்னோட பேரு ஜெயபிரகாஷ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. அவன் அவனோட தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவனோட தாத்தா, இங்க வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி செடிங்க விற்கிற கடைக்கு அவனை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க ஒரு செடியை வாங்கி அவன் கையில கொடுத்து, இதை பாரு, ஒரு கண்டிஷன், இந்த செடிக்கு நீ காலையில 5 மணிக்கு தான் தண்ணி ஊத்தணும், அதுக்கு முன்னாடியும் ஊத்தக்கூடாது, அதுக்கு பின்னாடியும் ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த பையனும் செடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி அந்த பையனோட ஹைட்டுக்கு வரும்போது அந்த பையன் அவனோட காலேஜ் டீமோட ஃபுட்பால் டீமுக்கு கேப்டன் ஆகிறான். அந்த பையன் அந்த செடிக்கு 5 மணிக்கு தண்ணி ஊத்துறத இன்னும் விடவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி ஒரு வீட்டு அளவுக்கு ஹைட் ஆகும்போது அந்த பையன் அவனோட ஸ்டேட் டீமோட ஃபுட்பால் டீமுக்கு செலக்ட் ஆகிறான். அந்த செடிக்கு 5 மணிக்கு தண்ணி ஊத்துறத இன்னும் விடவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மரம் ஒரு பெரிய மரமான விட்டு அந்த பையன் அவனோட நாடு வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா மாறுறான். இதெல்லாம் எதனாலன்னு பார்க்கும்போது, டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் தவறாம அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதுனால அது அவனுக்கு ஒரு ஹேபிட்டா மாறுது. அதே மாதிரி டெய்லி அவன் ஃபுட்பால் விளையாடுறதுனால அவனோட ஃபுட்பால் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகி அவன் ஒரு பெரிய இடத்துக்கு போறான். இதுதான் அந்த ஹேபிட்டோட பவர்.